ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய பெரிய கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கரு பாதுகாப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற கவலை வந்து எல்லாருக்குமே இருக்கும். சில சமயம் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் உங்களுடைய உடம்புல நடந்தால் கூட நீங்கள் வந்து பயந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய உடம்பே சில சமயம் சில சிக்னல்ஸ் அப்படிங்கிறது, சில வார்னிங் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது மூலமாகவே உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய எச்சரிக்கை வந்து உங்களுக்கு வந்து உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அந்த அறிகுறிகளை நம்ம சரியான நேரத்தில் கவனித்து உடனே டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா பெரிய ஆபத்துகளை நம்மளால் தவிர்க்க முடியும். அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரம்ப கட்டத்தில் கரு கழியக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கிறப்போ, அதாவது இயர்லி மிஸ்கேரேஜ் நடக்கிறப்போ உங்களுடைய உடம்புல தெரியக்கூடிய அந்த 3 முக்கியமான அறிகுறிகளை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நீங்கள் இப்போ தான் கன்சீவ் ஆகி இருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை அப்படின்னா பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். முதலாவதாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ரத்தப்போக்கு, ஹெவி ப்ளீடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நீங்கள் ஆரம்ப கர்ப்ப காலத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இயர்லி ப்ரெக்னென்சியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, சில பெண்களுக்கு வந்து லைட் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது வந்து வரும். அதாவது லேசான ரத்த துளிகள் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது நார்மலான ஒன்று தான். ஆனால் நீங்கள் எப்போ கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் வர மாதிரி ரொம்ப அதிகமாக ப்ளீடிங், ஹெவி ஃப்ளோ வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வழக்கத்தை விட உங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு அப்படிங்கிறது நிறைய ஃப்ளோ அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக ரத்தத்தோடு உங்களுக்கு வந்து சேர்ந்து சின்ன சின்ன கட்டிகள், கிளாட்ஸ் மாதிரி வெளியேறுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து தயவு செஞ்சு சாதாரணமாக விட்டுடாதீங்க. சரி, இது பீரியட்ஸாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வராதிங்க. ஏன்னா இது உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய கரு கலைந்து போகிறதுக்கான ஒரு இயர்லி மிஸ்கேரேஜுக்கான ஒரு மிகப்பெரிய சிக்னல்னே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லேட் பண்ணாமல் உடனே உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில சமயம் சாதாரண நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ளீடிங் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா கரு கழியக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் சில சமயம் சரியான நேரத்தில் நீங்கள் வந்து ஊசி இல்லை அப்படி மருந்துகள் மூலமாக இதை வந்து தடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இயர்லியாகவே நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இதை தடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இக்னோர் பண்ணாதீங்க. ரெண்டாவது இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான வயிற்று வலி. பொதுவாக இயர்லி ப்ரெக்னென்சியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை லேசாக விரிவடைகிறதுனால சின்ன சின்ன தசைப்பிடிப்புகள், லைட் கிராம்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நார்மலான விஷயம்தான். ஆனால் நீங்கள் அந்த வலியை நீங்கள் எப்போ வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வலி ரொம்பவே கூர்மையாக ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா வயிற்றோடில் ஏதோ ஒரு பக்கத்தில் ஒன் சைடாக உங்களுக்கு பெயின் வந்துச்சு அப்படின்னாலும், இல்லை அப்படின்னா உங்களால் சுத்தமாகவே தாங்க முடியாத அளவுக்கு வயிற்றில் பிடிப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த பெயினை வந்து நீங்கள் சாதாரணமாக வலிதானே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. ஏன்னா இது உங்களுடைய கரு ஒழுங்காக பதியாமல் இருக்கிறதுக்கான மிகப்பெரிய சிக்னல்னே நம்ம வந்து சொல்லலாம். முக்கியமாக சில பேருக்கு வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது வந்து நடக்கும். அதாவது கர்ப்பப்பைக்கு வெளியே கரு குழாயில் பதிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ், கடுமையான வலி அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இது ரொம்ப ரிஸ்க்கும் கூட. அதனால உங்களுக்கு வந்து பெயின் இருந்துச்சு, நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து கர்ப்பம் வந்து கர்ப்பப்பையில் தான் பதிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் இந்த வலி வந்து தாங்க முடியாத இருந்தாலோ, இல்லை ஒரு பக்கமாக இழுத்து பிடிக்கிற மாதிரி வலிச்சாலோ உடனே நீங்கள் வந்து டாக்டரை பார்க்குறது ரொம்பவே நல்லது. இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது ரொம்பவே முக்கியமானதாகவும் ஒரு பாதுகாப்பானதாகவும் இருக்கும் உங்களுக்கு. மூணாவதாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து குறைஞ்சி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கர்ப்பமான புதுசில் நிறைய பேருக்கு வந்து வாந்தி, இல்லை அப்படின்னா குமட்டல், இல்லை அப்படின்னா இன்னும் சில பேருக்கு வந்து மார்பகங்களில் ஒரு விதமான மென்மையாக இருக்கும், டெண்டர்னஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா அதிகப்படியான சோர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சில சமயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு வந்து காலையில் எந்த ஒரு அறிகுறி
அறிகுறியுமே இல்லாமல் உங்களுடைய உடம்புல வந்து உங்களுடைய உடம்பு ரொம்பவே நார்மலாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. நேற்று வரைக்கும் வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி எல்லாமே வந்தது. இன்றைக்கி எதுவுமே இல்லையே அப்படின்னு உங்களுக்கே தோணும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் வந்து உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ப்ரெக்னென்சி ஹார்மோன்கள் வந்து திடீர்னு குறையும் போது, திடீர்னு ட்ராப் ஆகும்போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே மறைஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுடைய கரு வளர்ச்சியில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சைலண்ட் சிக்னலாக கூட நீங்கள் வந்து இது வந்து உங்கள் உடம்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே இதே மாதிரி இருக்காது சிம்டம்ஸ் எல்லாமே. சில பெண்களுக்கு வந்து எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் கூட ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தி ப்ரெக்னன்சி வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பயந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது தான் உங்களுக்கு 100% சரியான பதிலை வந்து தரும். அதனால் திடீர்னு நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு குமட்டல், இல்லைனா நாய்ஸியாக, இல்லைனா வந்து வாந்தி வரா மாதிரி இந்த மாதிரியான ஃபீல்லாம் திடீர்னு நின்று ப்ளீடிங் அந்த மாதிரி எதனா வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடனே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறது ரொம்பவே நல்லது. இயர்லி மிஸ்கேரேஜுக்கான வாய்ப்பு கூட நிறையவே இருக்குது. அதனால் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போது நான் சொன்ன இந்த 3 சிம்டம்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் உடனே பேனிக் ஆக வேண்டாம். அதாவது ரொம்ப பயந்துடாதீங்க. அதாவது நீங்கள் வந்து ஐயோ கரு கலைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படாதீங்க. ஆனால் அதே சமயம் இதை இக்னோர் பண்ணவும் கூடாது. ஏன்னா ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து இதை கவனிச்சிட்டோம் அப்படின்னா பல சமயத்தில் முறையான மருத்துவ சிகிச்சை மூலமாக நம்மளுடைய கரு கலையாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் இருக்கணும். எந்த ஒரு கடினமான வேலையுமே செய்யாமல் முழுமையாக நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணணும். மனசை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. தேவையற்ற பயம், பதட்டம் வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகமாக்கும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த அட்வைஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உடனே உங்களுடைய டாக்டர் கிட்ட போயிடுங்க. அவங்க சொல்கிற மருந்து இல்லைன்னா அட்வைஸை வந்து மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எச்சரிக்கையாக இருக்கிறது தப்பில்லை. அதுதான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப பாதுகாப்பதும் கூட நல்லதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை தருவேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.